கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த யோவான் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஒரு மனிதனை வைத்து அதன்படி ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கக்கூடாது. ஒரு வேலையை வைத்து இதனால தான் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கக்கூடாது. ஏற்கனவே இப்படி நடந்தது, அதனால இது இப்படி தான் நடக்கும் என்றும் அவரை நாம் தீர்மானம் செய்யக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கல்லுகளினால கூட ஆபிரகாமுக்கு பிள்ளை அவரால் உண்டு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. அதனால மற்ற ஜனங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜனங்கள் பார்க்கும்போது நம்முடைய கனிகளை பார்க்க வேண்டும். அப்ப நம்ம கனி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். தனி மனிதனின் ஒழுக்கம் ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரே மற்றவங்க என்னை பார்க்கும்போது என்னிடத்துல கனிகள் செயல்பட வேண்டும், ஆவியின் கனிகள் என்னிடத்துல செயல்பட வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி ஞாபகத்திலே கொண்டு வந்து அதுக்கு ஏற்ற விதமாய் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் எப்படி வேணாலும் நம்மளை ஆசீர்வதித்திருவார். ஒண்ணுமே இல்லாத நிலைமையில கூட நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில தேவன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்க யோவான் சொல்லுகிறார். நீங்க ஆபிரகாமை பிடித்து கொண்டு இருக்காதீங்க, இல்லைன்னா இன்னொருத்துல மோசையை பிடித்து கொண்டு இருக்காதீங்க, தீர்க்கதரிசிகளை பிடித்து கொண்டா இருக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றிற்கும் மேல அப்பாற்பட்டவர். அவரால் முடியாத தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை குறித்து தான் இந்த கருத்து இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் எப்படி வேணாலும் எதை வேணாலும் அதை மாற்றி செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறதா, கண்ணீர்கள் இருக்கிறதா, உங்க வாழ்க்கையை அப்படி தலைகீழா இருக்கிற வாழ்க்கையை இயேசுவால நேராய் மாற்ற முடியும். அநேகர் பிரமிக்கத்தக்க உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க முடியும். இப்படித்தான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ஒரு நாளும் சொல்வதில்லை. நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஒருத்தங்க மனம் திரும்பின நம்ம கனியை பார்த்து ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த வேத வசனத்தை எங்களுக்கு எடுத்து காட்டி உங்களோடு வாழ வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அதிகமாக இறங்கட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்து எப்போ கொடுக்கிறோம். இந்த நாளில் எல்லார்கிட்டையும் நாங்கள் சமாதானமாக இருக்க ஆண்டவருடைய கனியை கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய கரை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.